ரஃபேல் Su-57 போர் விமானம் நம் இந்திய ராணுவத்திற்கு எது சிறந்தது? ஆல்ரெடி ரஃபேல் வந்து நம்மளோட இந்திய ராணுவத்தில் 30+ எண்ணிக்கையில் இருக்குது. நம்ம அதை ஆப்ரேஷன் சிந்தூர் கூடயும் நம்ம ப்ரூவ் பண்ணியிருக்கோம். அவனுங்க முட்டாளுங்க, பாகிஸ்தான்காரனுங்க, அவனுங்க 1008 சொல்லலாம். ஆனால் ரஃபேல்னால விழுந்த அடியை அவனுங்க ஜென்மத்துக்கு மறக்க மாட்டானுங்க. சரி, ஓகே, இப்போ நம்ம ரெண்டுத்துக்கும் கம்பேரிசனை பார்ப்போம், ரஃபேலுக்கும் Su-57க்கும். ரஃபேல் ஒரு 4.5 ஜென்ரேஷன் ஃபைட்டர் ஏர்க்ராஃப்ட். 2001 இருந்தே சர்வீஸில் இருக்குது பிரான்ஸ் நாட்டில். இது ஒரு ஏர் சுப்பீரியாரிட்டி, கிரவுண்ட் அட்டாக், நியூக்ளியர் ஸ்ட்ரைக் கேப்பபிளுடைய ஒரு போர் விமானம். அதே பக்கம் Su-57 பார்க்கும்போது 5th ஜென்ரேஷன் ஃபைட்டர் ஏர்க்ராஃப்ட், சர்வீஸில் 2020 தான் வந்தது, லிமிட்டட் நம்பர்ஸில் தான் வந்தது. இது ஒரு ஸ்டெல்த் மற்றும் சூப்பர் க்ரூஸ் அட்வான்ஸ்ட் சென்சர்ஸ் உடைய ஒரு போர் விமானம். ரஃபேல் வந்து ஒரு ஸ்டெல்த் போர் விமானம் கிடையாது. அதோட ஆர்சிஎஸ், ரேடார் கிராஸ் செக்ஷன் வந்து கம்மியாக தான் இருக்கும். ரேடாரில் விசிபிளாக தெரிஞ்சிடும். ஆனால் ஒரு நல்ல ஏரோடைனமிக்ஸ், எலக்ட்ரானிக் வார்ஃபேர், அது ஒரு பெரிய ரஃபேலோட சிறப்பம்சம்னே கூறலாம். அதே பக்கம் Su-57 ஸ்டெல்த்துக்காகவே உருவாக்கப்பட்ட ஒரு டிசைன். அதோட வெப்பன் பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்னலாக இருக்கும். தட் மீன்ஸ் வெளியே தெரியாது. ஆர்சிஎஸும் கம்மி. அது மட்டும் இல்லாமல் ரேடார் அப்சார்ப்ஷன் மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணதுனால ரேடாரில் படுறது கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதனால தான் அதுக்கு ஸ்டெல்த் கொடுத்துருக்காங்க. அது ஒரு லார்ஜர் ஏர் ஃப்ரேம் டிசைன்டு டு எவேட் டிடெக்ஷன்ல தயாரிக்கப்பட்டது Su-57. ரஃபேலோட மேக்ஸிமம் ஸ்பீட் வந்து பார்த்தீங்கன்னா மேக் 1.8, அதாவது கிட்டத்தட்ட 2200 km/h ட்ராவல் பண்ணக்கூடியது. நல்ல ஒரு எக்ஸலண்ட்டான ஒரு எஜிலிட்டி, நிறைய டாக் ஃபைட்ஸில் ப்ரூவ் பண்ணியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு கேப்பபிளான டிசைன். Su-57 ஸ்பீட் வந்து மேக் 2+ன்னு சொல்கிறாங்க. அதாவது கிட்டத்தட்ட 2500 km/h கிட்ட போகக்கூடியது. இதோட 3D த்ரஸ்ட் வெக்டாரிங்னு சொல்கிறது வந்து நல்ல ஒரு மெனியூரபிலிட்டியை கொடுக்கக்கூடியது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த கோப்ரா மேனுவரிங்லாம் நம்ம பார்த்துருப்போம். ஸோ அதெல்லாம் வந்து Su-57 சாத்தியம் உண்டு நிஜமாவே. வெப்பன்ஸ் பேன் வரும்பொழுது ரஃபேல் கிட்ட 14 ஹாட் பாயிண்ட்ஸ் இருக்குது. எக்ஸ்டர்னல் தான், இன்டர்னல் எதுவுமே கிடையாது. அதே மாதிரி ஏர் டு ஏர் மிட்டியார் மிசைல்ஸ், MICA, ஏர் டு ஏர் கிரவுண்ட் ஸ்கேல்ப் வந்து இப்போ நம்ம ரீசெண்டாக நம்ம கேள்விப்பட்டிருப்போம். நம்ம சிந்தூர் ஆப்ரேஷன்ஸில் பாகிஸ்தானுக்கு எதிர்க்க நம்ம யூஸ் பண்ண ஒரு நல்ல ஒரு ப்ரூவனான வெப்பன். காம்பேக்ட் ப்ரூவன், அதாவது லிபியா, மாலி, சிரியா வாரில் ரஃபேல் வந்து நல்லாவே ஒரு ப்ரூவனான ஒரு ரஃபேல் ஜெட். அது இல்லாத உக்ரைன் வார்லையும் இன்டெரக்டாக யூஸ் பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்குன்னு தெரியல. Su-57 வரும்பொழுது மொத்தம் 12 வெப்பன் ஸ்டேஷன்ஸ் இருக்குது, இன்டர்னலாகவும் எக்ஸ்டர்னலாகவும். ஏர் டு ஏர் மிசைல்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா R-77, R-74 M2, லாங் ரேஞ்ச் மிசைல்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா R-37 யூஸ் பண்ணியிருக்காங்க. ஏர் டு ஏர் கிரவுண்ட் அட்டாக்னு வரும்போது KH-59, KH-38, கின்சால் வந்து ஒரு ரஷ்யாவோட ஒரு பிரம்மாஸ்திரனே சொல்லலாம். அந்த கின்சால் மிசைலும் அதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் இதுக்கு காம்பேக்ட் ப்ரூவனா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரியில் பெருசாக கிடையாது. அவங்க யுக்ரைன் வாருக்கு மட்டும்தான் அதை அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. வேற என்ன எங்கேயும் யூஸ் பண்ணலை. கண்டிப்பாக ரஃபேல் ஃபைட்டர் ஜெட் வந்து ஒரு நல்ல ஒரு ஃபுல்லி ஆப்ரேஷனல் ஏர்கிராஃப்டாக இருக்கும். இது வந்து இந்தியா, ஈஜிப்த், கத்தார், கிரீஸ், கோர்ஷியா, UAE போல நாடுகளுக்கு பிரான்ஸ் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு காம்பேக்ட் டெஸ்டட் இன் மல்டிபிள் வார் ஜோன்ஸுங்க. அதெல்லாம் வந்து ரஃபேல் வந்து அதுக்கு ஒரு சாராம்சம் இருக்குது. இதே Su-57 சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரஷ்யாவில் மட்டும்தான் இருக்குது. அதுவும் சர்வீஸில் கிட்டத்தட்ட 20 to 25 லிமிட்டடான நம்பர்ஸில் மட்டும்தான் இருக்குது. பெரிய காம்பேக்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது, ரொம்ப லிமிட்டட் தான். ப்ரைஸ் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா ரஃபேல் வந்து $100 to $120 million ஒரு யூனிட் வித் வெப்பன்ஸ் அண்ட் சப்போர்ட்டோட. இதுவே Su-57 பார்த்தீங்கன்னா 35 to 50 million. பட் ஆக்சுவல் காஸ்ட் வந்து அன்கிளியராக தான் இருக்குது. இது கூட என்னென்ன வெப்பன்ஸ் வரணும்னு நம்மளுக்கு தெரியாது. ஸோ இதை நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். நம்ம இந்திய ராணுவத்துக்கு ரெண்டுமே ஒரு சிறந்த போர் விமானம் தான் இவனுங்களை கதற விடுறதுக்கு.